அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வளகாப்பு விளாக் தான். அதாவது 9 monthsன்னு சொல்லும்போது பொதுவாகவே நம்ம வளகாப்பு பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். என்றைக்குமே ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த டேட் தூக்கமே வராது, ஏன்னா வேலை இருக்கும். ஸோ எப்போ தான் விடியும் நம்ம வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதே தான் எனக்குமே 3:40க்கெல்லாம் விழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு அதாவது தெளிச்சாச்சு, வெளியெல்லாம் தெளிச்சாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. எப்படின்னா நான் மேலேருந்து தான் தண்ணி தெளிச்சிட்ருக்க பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா 3:45க்கு வெளியே வர்றது ரொம்ப டேஞ்சர். நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் தெரியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழே வெளியே டோர் ஓப்பன் பண்ணி தண்ணியெல்லாம் தெளிக்கிறது ரொம்ப டேஞ்சர் இல்லையா, சேஃப்டியாக இருந்துக்கணும் இல்லையா. ஸோ மேலேருந்தே பால்கனிலேருந்தே தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு சரி விடிஞ்சதுக்கப்புறம் சாணி தெளித்து கோலம் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டில் குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது வளகாப்புன்னு சொன்னதுனால ப்ரீவியஸ் டேவே நம்ம குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா. அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் டச்சப்லாம் செஞ்சுட்டு விடியுமான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா ரெகுலராக நம்ம கோலம் போடுறது அதாவது ஒயிட் கலரில் தானே கோலம் போடுறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் பொடியில் போடலான்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. என்ன ஒரு விஷயம்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருந்துச்சு. இங்கே மழை பெஞ்சாலே எப்படின்னா ரொம்பவே சேரும் சகதியுமாக ஆகிடும். ஸோ அந்த பிளேஸில் நான் கோலம் போடுறது ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனாலுமே என்னால் கலர் பொடியெல்லாம் போட்டு கோலம் போட முடியல. என்னால் ஒரு சிம்பிள் கோலம் தான் போட முடிஞ்சிச்சு. நான் எண்டில் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். மழை வந்தால் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இது குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் தான், ரொம்ப பெருசாக இல்லை, அளவாக எங்களோட லிமிட்டேஷன்ஸ்க்கு அளவாக அழகு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது சமைக்கிற வேலை இருக்கும் இல்லையா. ஸோ வளகாப்புன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஒரு 5 வகையான சாப்பாடெல்லாம் செய்யணும் இல்லையா. அதற்கான ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் போயாச்சு. அப்புறம் கோலம் போடுறது பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. சாணி தெளித்து போட்டால் கூட அது சரியாக வரலை. எங்களுக்கு ட்ரை பண்ணோம், ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ரொம்பவே மழை, ஒரு நைட் 2 o'clock இருக்கும் அப்போ மழை பெஞ்சிச்சு. ஆனால் 1 hour தான் மழை பெஞ்சிச்சு. அந்த 1 hourக்கே இப்படி ஆயிடுச்சு. இதே ஊரில் இருந்திருந்தால் கண்டினியூஸாக எங்களுக்கு மழை பெய்யும். ஆனால் அங்கே வடிகிறதுக்கு நல்ல பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இங்கே தண்ணி வடிய பிளேஸ் இல்லை, அதனால தான் அதுதான் மெயின் ரீசன். இங்கே பெய்கிற மழையே கிடையாது, ரொம்ப மழையெல்லாம் கிடையாது, ஆனால் அது வடிகிறதுக்கான பிளேசஸ் இல்லை. அதனால தான் இந்த நிலமெல்லாம் இங்கே ஆயிட்டுருக்கு. ஸோ எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா இப்படி இதே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக தண்ணியெல்லாம் உள்ளே வர சான்சஸ் நிறையா இருக்குது. 1 மணி நேரம் மழை பெஞ்சதுக்கே தண்ணி வாசல் வரைக்கும் நிறைஞ்சிருச்சு. அது கண்டினியூஸாக பெஞ்சிருந்தால் கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை, மேலே இருக்கிறதுனால அதில் தப்பிச்சுக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி 1 hour தான் மழை பெஞ்சிச்சு. 1 hour மழைக்கே இவ்வளோ தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த தண்ணி வடிகிறதுக்கு 1 நாள் மேக்ஸிமம் 1 நாள் பிடிக்கும். ரொம்ப வடியலைன்னா கவர்மெண்ட்டே இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னா நிறைய பூச்சி இருக்கும். பூச்சி மட்டும் இல்லை, பூச்சி இருந்தால் கூட பரவாயில்ல, நிறைய பாம்பு வேறு இருக்கும். நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக மழை நாளில் இருக்கணும். 1-2 பாம்பு இல்லை, மோர் தென் 20க்கு மேலே 20-30 பாம்பில் ஒரே சமயத்தில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வீட்டுக்கு வரும்போது, அதாவது வாடகைக்கு வரும்போது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எங்களுக்கு கேள்விப்படலை. ஸோ தண்ணியெல்லாம் நிற்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக மழை காலம் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி. திடீர்னு மாற்றவும் முடியாது இல்லையா.